வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. படு பயங்கரமாக இருக்குது. பேய்க்கும் சண்டைங்கிறது மாதிரி 4 பொண்ணுங்களும் சேர்ந்து சண்டை போட்டு கட்டி பிடிச்சி உருளுதுங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அன்சிதா அண்டு பவித்ரா ஏதோ பொம்மை வந்து கொடுத்துருக்காங்க போல். ஃபஸ்ட் நாள் கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, 2வது நாள் கோட்டை கட்டினாங்க. இன்றைக்கி வந்து பொம்மை ஹியூமன் உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ எல்லார்ட்டையும் பொம்மை இருக்கும் போல். ஸோ அந்த பொம்மையை பிடுங்கிறதுக்காக பவித்ராவும் அன்சிதாவும் அதை ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. இங்கிட்டு வந்து மஞ்சரியும் ஜாக்லினும் பிடிச்சி இழுக்குதுங்க. ஸோ மஞ்சரி கத்துது, இங்கிட்டு திருப்பி போடு, இங்கிட்டு திருப்பி போடு அப்படின்னு. நேற்று அன்சிதா மஞ்சரியை வச்சு செஞ்சதுக்கு இன்றைக்கி மஞ்சரி வச்சு செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லின் ஒரு இதை பிடுங்கிருச்சு போல். இந்தடா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுது ராயன்ட்ட. ஸோ ராயன் சொல்கிறான், இன்னொரு பார்ட் இருக்குது, அதான் எடு அப்படின்னு. ஸோ அப்படியே பிடிச்சி எடுத்துருச்சுங்க போல் இருக்குது. 2வது பொம்மை எடுக்கலை, 2வது பார்ட்டு. ஸோ அதுக்குள்ளே ஏதோ சண்டை வந்து, ஏன் 2 டீம் இருக்கீங்களா, ஏன் ஒரு பொம்மைக்கு எல்லோரும் சேர்ந்து இங்கே வாரீங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா கத்துது. அடுத்து அன்சிதா கத்துது. ஸோ நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் என் மேலே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு. ஏதோ நடந்திருக்கு, யாரோ ஏதோ கடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீ தூக்கி போடு பவித்ரா அந்த பொம்மையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அன்சி. ஸோ பவித்ரா அந்த பொம்மையை தூக்கி போட்டுருது. ஸோ இதோட அந்த ப்ரோமோ முடியுது. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜெஃப்ரி ஆளுக்கான வாஸ் அவுட் போல் இருக்குது. இல்லை நான் தான் பார்க்கலையா, இல்லை அடித்து தூக்கிட்டாங்களா, ஹாஸ்பிட்டல் போயிட்டானா என்னென்னு தெரில. ஏதோ சம்திங் நடந்திருக்கு, என்னென்னு தெரில. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படின்னா. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்த தகவல் படி நம்ம ஜாக்லின் டீம், நோகாமல் நொங்கு திங்கிற ஜாக்லின் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நம்ம மிஸ்டர் ராயன் அவர்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிட்டு ஒரு ஆள் நின்றுட்டே இருக்கார், பாடி கார்டு மாதிரி. நம்ம இது என்னது கல்க்கு மாதிரி ஒரு ஆள் அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு சரியான ஆளை பிடிச்சிருக்காங்க. மிஸ்டர் ரஞ்சித் அவர் வந்து நின்றுட்டே இருக்கார். யாருமே போய் டச் கூட பண்ணிட முடியாது போல இருக்குது அந்த கோட்டையை. அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கார். அந்த ப்ரோமோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜாக்லின் வந்து நேற்றே சொல்லிடுச்சு, ரஞ்சித் சாருக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடக்கூடாதுரா அப்படின்னு வந்து ரயன்ட்ட நேற்று நைட்டே சொல்லிடுச்சு. வேலை பார்த்து விட்டுருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி முத்து டீமும் ஜாக்லினோட அந்த மந்திர வலையில் விழுந்தது மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டு ஜாக்லின் டீமுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்த முத்து டீமுக்கு வாழ்த்துக்கள். இனிமேலாவது முத்து வந்து புரிஞ்சு பாரா என்னன்னு தெரில. ஸோ மஞ்சரி இஸ் ஆல்சோ வெரி அன்னையிங் கேரக்டராக மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்று ஒருத்தவங்க ஒன்று பண்ணது அப்படிங்கிறதுக்காக அப்படியே இந்த பழி வாங்குகிற கேரக்டர் வந்து மஞ்சரிக்கு இப்போ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அருண் ஒரு தடவை மோக் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அது வெளியே வந்து யார்கிட்ட பேசினாலும் அவனை பற்றி அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா இது மாட்டிக்கிட்டான், அப்படி பண்ணிட்டான், முன்னாடியே மாட்டி இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ செகண்ட் ப்ரோமோ இஸ் ஆல்சோ வெயிட்டிங்.